கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பதாய் கடந்து செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். யாத்திராமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். Praise the Lord. Hallelujah. இந்த வசனத்தை தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சோத்திரம். மோசேக்கு ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பதாய் கடந்து செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன். முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிலிருந்து நம்ம கவனித்தோம். எந்த சூழ்நிலையில் கர்த்தர் இந்த வார்த்தையை மோசேக்கு சொன்னார் என்பதை ஃபஸ்ட்டு சண்டே நம்ம பேசணும். சூழ்நிலையை நம்ம நிறைய முறை படிச்சிட்டோம். அதனால் திரும்ப நான் அந்த சூழ்நிலையின் பின்னணியத்துக்கு நான் போக விரும்பலை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமென். 40 நாட்கள் மலையில், சீனாய் மலையிலிருந்து மோசே கற்பலைகள் எல்லாம் கீழே கொண்டு வந்தபோது நடந்ததான சம்பவங்கள். 3வது வாரத்தில் நான் சொன்னேன், ப்ரெசன்ஸ், தேவனுடைய ப்ரெசன்ஸ்னா என்ன, தேவனுடைய சமூகம்னா என்ன, அந்த சமூகம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு சில காரியங்களை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இந்த 2 செய்தி நீங்கள் ஒருவேளை மிஸ் பண்ணியிருப்பீங்களானா யூடியூப்பில் இருக்குது. என்னுடைய யூடியூபுக்கு நீங்கள் போவீங்களானால் அந்த செய்திகள் இருக்கும், அதை உட்காந்து கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். நம்ம சபையிலிருந்து போடுறதான காரியங்களை நீங்கள் கேட்குறது நல்லது தானே. ஆமென். இன்னொரு முறை கூட என்ன பண்ணலாம், கேட்கலாம். அது நல்லது தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு நான் இளைப்பாறுதலை குறித்து பேசுவேன்னு சொல்லியிருந்தேன். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஹல்லேலூயா. சோத்திரம். கொஞ்சம் நேரம் நம்ம அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இளைப்பாறுதல். ஆமென். சோத்திரம். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். அப்போ இளைப்பாறுதல் என்கிறதான அந்த வார்த்தை, அந்த தமிழ் வார்த்தை பாருங்கள், நமக்கு என்னத்தை காண்பிக்குதுன்னு சொன்னால், இளைப்பாறுதல் சொன்னால் ஓய்வெடுத்தல், கொஞ்சம் நேரம் அமைதலாக இருத்த, ஓய்வெடுத்தல், ரெஸ்ட் எடுத்தல். சோத்திரமாமே, அதை தான் அந்த தமிழ் அர்த்தம் சொல்லுது, இளைப்பாறுதல். அப்போ வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறது, ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது அந்த அர்த்தத்தில் அந்த 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 பாணியில் கர்த்தர் சொல்லலை அந்த வார்த்தை. இளைப்பாறுதல் சொன்னால் மோசே, ஓகே, இயர் ஆஃப்டர் யூ கேன் டேக் ரெஸ்ட், நீ போய் எங்கன்னா ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அந்த இளைப்பாறுதல் வேறு ஒரு அர்த்தத்துக்குரியது. அதை நான் போவதுக்கு முன்பதாய் வேறு சில அர்த்தங்கள் எல்லாம் உங்கள் முன்னாடி வச்சுட்டு நான் கடைசியாக இதுக்கு வரேன். ஆமென். சோதரம். அப்போ தேவன் கூட பாருங்கள், இந்த உலகத்தை உருவாக்கின போது, இந்த உலகத்தை படைத்த பொழுது என்ன பண்ணாராம், ஓய்ந்திருந்தார். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. 6 நாட்கள் அவர் எல்லாவற்றையும் படைத்து முடித்து 7வது நாளில் என்ன பண்ணாராம், அங்கேயும் அதே வார்த்தை தான், ரெஸ்ட், இளைப்பாறுதல், ஓய்வு. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அதை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிக்க போகிறோம். ஆதியாகமம் 2:2. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே எல்லாவற்றையும் முடித்து விட்டு அதற்கு பின்பதாய் ஓய்ந்திருந்தார். சோத்திரமாமே. ரெஸ்ட் எப்போ வருதுன்னு சொன்னால், நம்ம ஒரு ஜாப் எடுத்து அந்த ஜாபை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா என்னது, ரெஸ்ட்டு. ஆமென். ஒரு நாளை துவங்குறோம், அந்த நாளில் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இப்போது திஸ் இஸ் மை டைம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதான டைம். ஆமென். அந்த நேரத்தில் யாருன்னா எதனா வேலை கொடுத்தாங்களா என்ன பண்ணோம், நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வரும். சோத்திரம். காலையிலேருந்து இவ்வளோ காரியம் பண்ணிக்கிறேன், இப்போ தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காடுறேன், உடனே இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமென். சோத்திரம். ஆண்டவரும் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு ஆளுக்கு சிரிக்கிறீங்க என்னன்னு தெரியல. எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் ஒரு நாள் என்ன பண்ணாராம், ஓய்ந்திருந்தார். சோத்திரம். அதை அப்படியே ஃபாலோ பண்ண இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் 6 நாளும் நீங்கள் பணி செய்யுங்க, அதுக்கப்புறமா 7ஆம் நாள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார். 7th டே, அது உங்களுக்கு ஓய்வு நாள். அதில் நீங்கள் உங்கள் சொந்த காரியம் என்ன பண்ணாதீங்க, சொந்த பேச்சு பேசாதீங்க, இவ்வளோ தூரம் தான் நீங்கள் நடக்கணும். அந்த நாளில் நீங்கள் சும்மா இருங்க, தேவனை நினைங்க, தேவனுடைய காரியங்களை யோசிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளை கர்த்தர் உண்டாக்கி அதுக்கு ஓய்வு நாள், சாபத் டே என்று 7th டேவே கர்த்தர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆமென். ஹல்லேலூயா.
அப்படின்னா நம்முடைய லைஃப்பில் ரெஸ்ட்டுன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றதை கொஞ்சம் கவனிக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ ஓய்வே இல்லாமலே என்ன பண்ணக்கூடாது, ஓடினே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், ஓய்வு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் ஓய்ந்து இருக்க அல்லது ஓய்வு எடுக்க என்ன பண்ணுறதில்ல, உலகம் விடுறதில்ல, குடும்ப சூழ்நிலைகள் விடுறதில்ல. காலையில் எழுந்தால் நைட்டு படுக்கைக்கு போகிற வரைக்கும் ஓய்வு இல்லாமல் வேலை செய்து கொண்டு இருக்கிற எத்தனையோ தாய்மார்கள், எத்தனை தகப்பன்மார்கள், எத்தனை பேர் இன்றைக்கும் குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொன்னதான ஒரு 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 முறை என்னன்னா, இந்த நாள் உனக்கு ஓய்வு நாளாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இனி போயிட்டு சனிக்கிழமைனா எல்லாரும் கம்முன்னு விட்டுடக்கூடாது, சோறுக்கு ஆக்காமல் விட்டுட்டு ஐயா தான் சொன்னார் அதனால் இன்றைக்கி சோறெல்லாம் ஆக்க மாட்டேன் அப்படின்னு. உங்கள் வீட்டில் மற்றவங்க ஒத்துக்குனாங்களாம் சோறு ஆக்காமல் இருக்கலாம். அன்றைக்கி ஹோட்டல்லேருந்து என்ன பண்ணலாம், வாங்கி சாப்பிட்டுக்குன்னு அன்றைக்கி ஓய்வு நாள் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்தோத்திரம். அப்போ இளைப்பாறுதல், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னால் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், ஓகே, ஓய்ந்திரு என்கிறதான ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் கூட அதுக்கு சில வசனங்கள் வாசிக்கலாம். யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்கும் பொழுது அந்த கட்டளைகளிலே ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரம் யாத்ராகமும் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இதை ஒரு கட்டளையாகவே கர்த்தர் ஜனங்களுக்கு என்ன பண்ணார், கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம், ஆமென். ஓய்வு நாளை பரிசுத்தமாக என்ன பண்ணுங்க, ஆசரிக்க கடவும். அப்போ பலரும் நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்லி நினச்சிட்றோம். சிலர் ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க அப்படின்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அல்ல. ஆமென். 7வது நாள் தான் ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அதனால் சண்டே வந்து ஓய்வு நாள் அல்ல. ஒருவேளை பழக்க தோஷத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பழக்க தோஷத்தில் வாயில் வந்துடலாம். அது ஒன்றும் பெரிய தவறு அல்ல. பட் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் இது ஓய்வு நாள் அல்ல. ஸ்தோத்திரம். அப்போ 7ஆம் நாளை கர்த்தர் ஓய்வு நாள் என்று அனௌன்ஸ் பண்ணார். அங்கே ஜனங்களை அமைதலாக ஓய்ந்திருக்க சொன்னார். கர்த்தருக்கு பரிசுத்தமான நாளாக ஆசரிக்க சொன்னார். ஜூட்ரானமியில் பாருங்க, ஜூட்ரானமி சாப்டர் 5 verse 12. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஓகே, சேம் அதே வார்த்தைகள் தான் அங்கே ரிப்பீட் ஆகிறது. ஸ்தோத்திரம். அப்போ இது என்னன்னா, அமைதலாய் வேலைகள் எதுவும் செய்யாமல் ஓய்ந்திருக்கிறதான அந்த இளைப்பாறுதல். ஆமென், ஹல்லேலூயா. 2வது ஒரு இளைப்பாறுதலை வேதம் சொல்லுகிறது. அது என்ன மாதிரி இளைப்பாறுதல் சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 Kings chapter 5 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஹல்லேலூயா. சாலமோன் சொல்றாரு, எங்க அப்பா காலத்தில் எங்க அப்பாவுக்கு ஏகப்பட்டதான விரோதிகள் இருந்தாங்க. அவர் எப்பவுமே யுத்தத்தில் தான் இருந்தார். அவர் ஆலயம் கட்டலான்னு பிரயாசப்பட்டாலும் அவரால் என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. சாலமோன் சொல்ற, ஆனால் இப்பொழுதோ எல்லா சத்துருக்களையும் தேவன் முறியடித்து என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதல் தந்தார். ஒரு இலையில சொல்லலாமா? வாசிக்கும் போது இவ்வளோ நல்லா இருக்குதுல்ல, இப்படி எனக்கு கிடைக்காதான்னு தோணுது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி தோணுது? ஆமாம், ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ பாருங்கள், தாவீதினுடைய லைஃப் பாருங்கள், ஒரு டஃப்பான லைஃப். யுத்தம், சத்துருக்கள்லாம் எல்லாரையும் அவன் மேற்கொண்டு வந்து எனக்கு சாலமோன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப ரொம்ப இளைப்பாறுதல், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.
ஆமென். இந்த நாள் வரும்போது நம்ம கண்ணை மூடிடுறோம். சிலவனுக்கு கண்ணை மூடுற வரைக்கும் விரோதி இருந்துன்னு தான் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், இளைப்பாறுதலே நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்கவே மாட்டேங்குது. சத்துருக்கள், எங்கேயும் சத்துருக்கள், ஆமென், எதிலும் சத்துருக்கள். அப்போ தாவீது லைஃப் அப்படி இருந்ததை சாலமன் பார்த்துட்டே வரான். சோத்திரம், அவனுடைய சன். இன்றைக்கி சாலமன் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் அப்பா காலத்திலோடு கூட எல்லாம் வச்சு என்ன பண்ணார், கர்த்தர் அழித்து போட்டார். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் நிம்மதியான இளைப்பாறுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதல் தந்தார். வார்த்தையை சொல்லுங்கள், அந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய எல்லா காரியத்திலும் எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் முறியடித்து நமக்கு ஒரு இளைப்பாறுதலின் நேரத்தை கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சத்துருக்களை முறியடிக்கிறவர் கர்த்தர். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான் என்று வாக்குத்தத்தம் தந்தவர் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் இளைப்பாறுதலை தருகிறதான தெய்வம். ஸோ இந்த 2வது இளைப்பாறுதல் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல் சொன்னால், சத்துருக்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி என்னை இளைப்பாற செய்கிறதான கர்த்தர். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கிரானிக்கல் 1 நாளாகமம் 22:18. 1 நாளாகமம் 22:18. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா. உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா. ஒரு அலையில சொல்லாமா? எத்தனை பேருக்கு இந்த இளைப்பாறுதல் வேணும்? ஆமென். அவன் சொல்றான், 4 திசையிலும் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தந்தார் அல்லவா. இஸ்ரேலைட்ஸை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்க ஒவ்வொரு கண்ட்ரியாக ட்ராவல் பண்ணி போகணும். குழுவாக ஜனங்கள் ஒவ்வொரு இடத்தை பிடித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அந்த காலங்களில் அவங்க ஒரு இடத்தை பிடிச்சு அங்கே கொஞ்ச காலம் வாழ்ந்து திருப்பி அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு கூட்டம் இருக்கும். அவனை எதிர்கொள்ளணும், அந்த இடத்த பிடிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி தான் அவங்களுடைய லைஃப் ஆனது போயிட்டே இருக்குது. அப்போது இன்றைக்கி 4ஆமத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, 4 திசைகளிலேயும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்தார் அல்லவா. தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பதாகவும் அவருடைய ஜனத்துக்கு முன்பதாகவும் தேசம் கீழ்பட்டு இருக்குதுன்னு சொன்னால் தேசம் அமைதலாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை யுத்தங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை நாட்டை அவங்க பார்த்தாங்க, எத்தனை ராஜாக்களை பார்த்தாங்க. எனவே தான் சங்கீதத்திலலாம் அவன் எழுதுகிறான், ஓகை அளித்தவரை துதியுங்கள், இல்லையா? அங்கே ராஜாக்கள் பேரெல்லாம் வருது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்போ இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் கூட சத்துருக்களை எல்லாம் விழ வைத்து தேவன் உன்னை என்னை நிலை நிறுத்தியிருக்கிறார். ஆமென். அதனால் இன்றைக்கி இந்த வார்த்தைகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வருகிறார். ஜெபிங்க. ஒருவேளை எதிர்ப்புகளுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்களான்னா ஜெபிங்க. ஆண்டவரே, 4 திசைகளிலையும் ஜனத்துக்கு நீர் இளைப்பாறுதல் தந்தது போல எனக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் சத்துருக்களை முறித்து உன்னுடைய இருதயம் இளைப்பாறக்கூடியதான நாட்களை உண்டாக்கி தருகிறதான கர்த்தர். அப்போ 2வது இந்த இளைப்பாறுதல் எப்படின்னா, எதிரிகள் இல்லாத இளைப்பாறுதல். ஸ்தோத்திரம். ஆமென். முதல் இளைப்பாறுதல் காரியங்களை செய்து முடித்து ஓய்ந்திருத்தல். இந்த 2வது சத்துருக்கள் இல்லாத இளைப்பாறுதல், அமெரிக்கையான ஒரு இளைப்பாறுதல். தேசம் கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேசம் ஓய்ந்திருந்தது. இதெல்லாம் வேதத்தில் வருகிறதான வார்த்தைகள். அப்போ ஒரு காலம் வந்த பொழுது தேவன் ஒரு அமைதலையும் ஒரு சமாதானத்தையும் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் தந்தார். ஆமென். 3வது மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்ததான ஒரு வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 11 verse 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்.
இது ஆண்டவர் பப்ளிக்காக நின்று ஓப்பனாக கொடுத்ததான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்கிறாரு, நான் ஒரு இளைப்பாறுதலை நான் உனக்கு தரேன். அந்த இளைப்பாறுதல் என்னன்னு சொன்னால், பணி செய்து ஓய்ந்திருக்கிற இளைப்பாறுதல் அல்ல, சத்துருக்களை முறியடித்து உனக்கு உண்டாகிற இளைப்பாறுதலும் அல்ல. இந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், சோத்திரம், கவலைகளோடு, பாரத்தோடு, வேதனைகளோடு, வியாதிகளோடு, பலவிதமான கஷ்டத்தோடு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறதான நீ என்னிடத்தில் வருவாயானால் உனக்கு ஒரு சமாதானத்தை, அமைதலை, ஆமென் ஹல்லேலூயா, இருதயத்துக்குள்ளே உண்டாக்கி தருகிற அந்த இளைப்பாறுதலை நான் உனக்கு தரேன். இந்த இளைப்பாறுதலை உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம், ஆமென் ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் தான் அழைத்தார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு ஒன்று தரேன். என்னன்னு சொன்னால் அது இளைப்பாறுதல். என்ன இளைப்பாறுதல்னா, பாரம் சுமக்கிறவனுக்கு நான் கொடுக்கும் இளைப்பாறுதல். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை யோசித்து நான் எழுதி கொண்டிருந்த போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது டக்குன்னு. என்ன ஞாபகம்னு சொன்னால், ஆதி நாட்களிலே நான் சிறுவனாக இருந்தபோது, நீங்கள் சிறுவர்களெல்லாம் இருந்தபோது, சோதரம், நம்ம ட்ரெயினில் பயணிக்கலாம்னு சொல்லி இரும்பு தகர பெட்டியெல்லாம் எடுத்துன்னு கொண்டுன்னு தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா அங்கே ஒரு சாரார் இருப்பாங்க. அவங்க பேர் போர்ட்டர். இன்றைக்கி போர்ட்டர் வேறு மாதிரி மாறிட்டு இருக்குது. அன்னைக்கு போர்ட்டர் சகப்பு வஸ்திரம் உடுத்திருப்பாங்க, தலப்பாகை கட்டியிருப்பாங்க. வரவங்களெல்லாம் ஓடி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரெயின் அவங்களுக்கு தெரியும் எந்த ட்ரெயினுக்கு போக வந்திருக்கிறாங்கன்னு. கரெக்டாக இந்த ட்ரெயினா அந்த ட்ரெயினான்னு கேட்பாங்க. ஆமாம், நான் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி பெட்டி என்ன பண்ணுவான், வாங்கி கொள்வாங்க. சோத்திரம், எந்த கோச்சு, S7 இந்த பிளாட்ஃபார்ம்னு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. தலை மேலே தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவான், போயிட்டே இருப்பான் பாருங்க. சோத்திரம், ஆமென். அந்த பிளாட்பாரத்தில் நடக்கும்போது எனக்கு இதை எழுதினோடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. அவன் பின்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாரும் போயிட்டே இருப்போம். சோத்திரம், எவ்வளோ ஜனம் இருந்தாலும் அவன் பாட்டுன்னு தூக்கி நடந்து போயிட்டே இருப்பான். அவனுக்கு பிளாட்ஃபார்ம் தெரியும், S7 எங்கே நிற்கும்னு தெரியும், எத்தனை மணிக்கு ட்ரெயின் தெரியும், இந்த ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்குதுன்னு தெரியும். சோத்திரம், அங்கே நேராக போய் உள்ளே ஏற்றி சீட்டு நம்பரை கேட்டு அங்கே எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு அப்புறமா தான் தலப்பா கழட்டிட்டு நிற்பார். சோதரம், நம்ம என்ன கூலி பேசணுமோ அந்த கூலி என்ன பண்ணோம், கொடுத்துட்டா அவர் வாங்கிட்டு போயிடுவார். இதை நான் எழுதும் போது எனக்கு இந்த தாட் தான் வந்துடுச்சு. ஆமென். அப்போ என்னுடைய பாரத்தை வாங்கி கொள்ளுகிற ஒருவன், ஆமென் ஹல்லேலூயா. இவனுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் தெரியல, சோத்திரம், இந்த கோச் எந்த இடத்துல வந்து முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதா தெரியல. ஆனால் ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா, பாரத்தையும் எடுத்துக்கொண்டு உன்னை மென்னை வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு போர்ட்டர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த நபரை தான் நம்முடைய கண்கள் கண்காணித்தது. எவ்வளோ பேர் போவான், ஆனால் நம்ம கண் எங்கே இருக்கும், நம்ம சுமையை சுமந்து கொண்டு போகிற அவனை பார்த்துட்டே இருக்கோம். கரெக்டாக நம்ம போய் சேர்ந்துருவோம். ஆமென். அதே போல் தான் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, இன்றைக்கி நீ வருத்தத்தோடு, பாரத்தோடு, கவலைகளோடு, துக்கங்களோடு கூட, வேதனைகளோடு கூட நீ இருப்பாயானால் நீ என்னிடத்துல வா, அந்த பாரத்தை நான் எடுத்துக்கிறேன், என்கிட்ட கொடுத்துரு. பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்கிட்ட கொடுத்துரு, அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு, நான் அதை சுமந்து கொள்ளுறேன். நான் அதை சுமந்து கொள்வதினாலே உனக்கு ஒரு நிம்மதி, ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதல் உன் இருதயத்துக்குள்ளே உண்டாகும். இந்த உலகத்தில் தேவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒருவரும் இப்படிப்பட்டதான அறைக்கூவலை மனுஷனுக்கு வைக்கவே இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த வார்த்தையை சொன்னவர், என்னிடத்தில் வா. அதாவது யார் வரணும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யாராக இருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு நீ கஷ்டப்படுறியா, வருத்தத்தோடு இருக்கிறியா, நீ யாராக இருந்தாலும் சரி என்னிடத்துல வா. சோத்திரம், நீ தான் வரணும், அவன் தான் வரணும், இவன் தான் வரணும்ல ஆண்டவர் சொல்லலை. யாராக இருந்தாலும் என்னிடத்துல வா, நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதல். இது ஒரு அற்புதமான இளைப்பாறுதல். ஆமென். சோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திருக்கிறதான இளைப்பாறுதல் இது. சோத்திரம், இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் அன்னாள். நிறைய பேரை சொல்லலாம். அன்னாள் பாருங்கள், பயங்கரமான துக்கம், வருத்தம், பாரம், வேதனை, இதன் மத்தியில் பாருங்கள், ஒரு நாள் இரவு அவள் நேராக தேவனுடைய சமூகத்துக்கு போனான். சமூகத்தில் போய் அவள் அமைதலோடு கூட, உதடுகள் மட்டும்தான் அசைது, அமைதலோடு கூட தேவனுடைய பிரசன்னத்தில் அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஆமென். நீர் எனக்கு காரியங்களை இப்படி செய்வாயானால் நான் உமக்கு அதை நான் திருப்பி தருவேன். ஆமென். வசனம் சொல்லுது, அதற்கு பின்பதாய் அவ துக்கமுகமாக இல்லை. படிங்க பிரதர், 1 சாமுவேல் 1:18.
அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுதான் ரெஸ்ட், அதுதான் இளைப்பாறுதல். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த காரியத்தை குறித்து அவள் மீண்டுமா அதை அவள் கையில் எடுத்துக்கல, மீண்டும் அந்த பெட்டி அவள் தூக்கல. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. திரும்ப அந்த கவலையும் பாரத்தையும் அவள் தான் இருதயத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளலை, இறக்கி வச்சதோடு சரி, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம அதை தான் செய்யணும். தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபித்து ஒரு விஷயத்தை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னால் அது ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்ததாகவே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. திரும்ப ஜெபம் முடிச்சுட்டு வரும்போது அதை நம்மளே இடுப்பில் தூக்கின்னு வந்துடக்கூடாது. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவளை அதுக்கப்புறமா துக்கமுகமாகவே இல்லை. அவளுக்கு தெரியுமா நான் கர்ப்பவதியாய் மாறுவேன்னு தெரியுமா, இல்லை ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணாரா, இல்லை தேவ தூதன் தோன்றி ஓகே நீ துக்கப்படாமல் போ, அடுத்த வருஷத்தில் நீ பிள்ளையை பெற்றெடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரா? அப்போ தானே நம்மளுக்கு சந்தோஷம் வருது. அதனால தானே இந்த வாக்கு தத்தங்களை பிடிச்சின்னு அழுதுன்னு இருக்கிறோம். எதுக்கு வாக்கு தத்தத்தை பிடிச்சின்னு அழுதுன்னு இருக்கிறோம்? அதை பார்த்தா தான் நமக்கு ஒரு சந்தோஷமே வருது. அதனால் 1ஆம் தேதியான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கணும், வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒன்று கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஜனவரி 1ஆம் தேதி இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம்னு கொடுத்தா அதுக்கு அடுத்த மாதம் என்ன ஆகி போகுது? வேறு வாக்குத்தத்தம், பிப்ரவரி வாக்குத்தத்தம், மார்ச் வாக்குத்தத்தம், ஏப்ரல் வாக்குத்தத்தம், மே வாக்குத்தத்தம். எதுக்கு இது அப்படின்னா அப்போ தான் என் மனசுக்கு ஒரு சந்தோஷமும் ஆறுதலும் வருது. அதை பார்த்தா தான். அப்போ ஆண்டவருடைய தேவ தூதன் தோன்றி அண்ணாலே துக்கத்தோடு கூட போகாத, நீ தைரியமாயிரு, இத்தனாம் தேதி உனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறக்கும்னு எத்தனை இடத்துல சொன்னாரே, அண்ணாளுக்கு சொல்லலையே. ஆனால் அவள் துக்கமாக இல்லை. அதுதான் இறக்கி வைத்தல், அதுதான் அவர் எடுத்துக்கொள்ளுதல். இருதயத்தை போட்டு கசக்கி புளிகிற வேதனையான ஒரு விஷயத்தை இருதயத்துக்குள்ளே அந்த ஆண்டவர் வாங்கி கொள்வார். அதுக்கப்புறமா அதை குறித்ததான பயமோ கலக்கமோ கண்ணீரோ வேதனையோ வரவே வராது. ஒரு தைரியம் வந்துடும் நமக்கு. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அதை வச்சு 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 அழுது அழுது துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கவலைப்படுகிறதுனால ஒரு இன்ச்சை உன்னால் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? எதுவும் முடியாது. என்னிடத்துல வா, நான் உனக்கு அற்புதமான ஒரு விடுதலையை ஒரு இளைப்பாறுதலை தரேன், என்கிட்ட கொடுத்துட்டு போ. இன்றைக்கும் இந்த காலையில் நீங்கள் பாரத்தோடு கூட வந்திருப்பீர்களானால் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் மோரியா மலை மேலே ஏறும் பொழுது ஆபிரகாமுக்கு இருதயத்தில் மிகப்பெரிய பாரம் கஷ்டம் நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு தகப்பனா என் பிள்ளையை பலி செலுத்த போகிறோமேன்றதான ஒரு பாரம் இருந்திருக்கும். கர்த்தர் என் பிள்ளையை பலி கொடுக்க சொல்லிட்டாருன்றதான கஷ்டங்கள் இருந்திருக்கும். இப்போ மகனே கேட்குறான், மிருகம் எங்கே, பலி மிருகம் எங்கேப்பா? விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி மிருகம் எங்கே? அப்போது தான் அவர் சொல்கிறார் பாருங்க, நம்மளை இருந்தால் கட்டி பிடிச்சின்னு ஓன்னு அங்கேயே உட்காந்து அழுது ஒப்பாரி வச்சுருந்துருப்போம். சோத்திரம், ஆமென். அங்கேருந்து வீட்டாருக்கெல்லாம் ஃபோனை போட்டு இவ்வளோ தூரம் நானும் எப்படியோ தாக்கு பிடிச்சின்னு வந்தேன், கடைசியில் இந்த பையன் என்னை பார்த்து இப்படி கேட்டுவிட்டானே, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியுமான்ட்டு அங்கேயே வெம்பி அழுது வீட்டில் இருக்கிறவங்களாம் வண்டி பிடிச்சி மோரியா மலை பாதிக்கு ஓடி வந்து சோத்திரம் அங்கே நம்மளை அவன் ஆறுதல் படுத்த கொள்ள பெரிய கலபுரமே நடந்திருக்கும் மோரியா மலையில். ஆமென், சோத்திரம். ஏன்னா அப்படி தான் நடந்திருக்கும். ஒரு பிள்ளை வந்து தகப்பனை பார்த்து பலி மிருகம் எங்கே அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் அவனுக்கு இருதயம்? அந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியல என்ன செய்ய போகிறேன்னு, ஆனால் மலை மேலே போவோம், அங்கே கர்த்தர் பார்த்து கொள்வார். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. எஸ், பார்ப்போம். இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுக்குள்ளே தேவன் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். அவர் யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் மேலே போட்டுட்டார். சோத்திரம், அவர் பார்த்துப்பார்.
அதே போல தான் அவர் பார்த்து கொண்டார். ஆமென். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு இளைப்பாறுதல். இது எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. எந்த மனுஷங்கிட்ட உட்காந்து பேசி கொண்டு இருந்தாலும் ஆகாத ஒன்று. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அது உள்ளே இருந்து வெளியே எடுக்கணும். அது நம்முடைய மைண்ட்லேருந்து வெளியே வரணும். சோத்திரம். இனி அவள் துக்கமுகமாக இல்லை, அதுதானே மேட்ரு. என்ன நடக்க போதுன்னு அவளுக்கு தெரியாது, ஆனால் அவள் துக்கமுகமாகவே இல்லை. ஆமென். நடந்தால் நடக்கட்டும், நடக்கானா போட்டோம், எது வேணால் நடக்கட்டும், போ, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், இந்த நிமிஷத்தினுடைய சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். ஆமென். சோதரம். இன்றைக்கி பிரியாணியை சாப்பிட்றேன், பிரியாணி வச்சுன்னு அப்போ துக்கப்படக்கூடாது. சோத்திரம். ஆமென். அந்த பிரியாணியும் உன்னை திட்டும். ஹல்லேலூயா. ஆமாம். சோதரம். அதனால் அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக என்ன பண்ணணும், சாப்பிட்டுடணும். சோதரம். அதை வச்சுன்னு அந்த நேரத்தில் எதனா ஒரு துக்க பாட்டு பாடின்னு இருக்கக்கூடாது. அதுதான் கர்த்தர் கையில் கொடுத்துட்டோம்னா கொடுத்துத்தான். அதுக்கப்புறமா நன்மையோ தீமையோ நல்லதோ கெட்டதோ அது அவர் பார்த்து கொள்ளட்டும். ஆமென். சோத்திரம். எனவே இன்றைக்கு இந்த காலையிலையும் அன்னாளின் தேவன், ஆபிரகாமின் தேவன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். இந்த இளைப்பாறுதலையும் உனக்கு கர்த்தர் தருவார். ஆமென். சோத்திரம். நான்காவது ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஈப்ரூ சாப்டர் 4, எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம், அதனுடைய 9, 10, 11 வசனங்களை வாசிக்க போகிறோம். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படியே ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். Praise the Lord. Hallelujah. இது ஒரு இளைப்பாறுதல். ஆமென். யோசுவாவின் காலத்திலேயே அவங்க கானானுக்குள்ளே போய் சேர்ந்துட்டாங்க, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் தன் ஜனங்களுக்கு தெய்வன் வைத்திருந்த இளைப்பாறுதலாக இருக்குமானால் இனி வருகிற காலத்தின் இளைப்பாறுதலை குறித்து ஆண்டவர் பேசியிருக்க மாட்டார். அப்போ கானானிலே போய் சேருவது ஜனத்தினுடைய இளைப்பாறுதல் அல்ல, அது ஒரு விதமான இளைப்பாறுதல், ஒரு தேசத்தை அவர் பிடித்து அதற்குள்ளே போய் வாழுதல். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இனி வரப்போகிறதா இருக்கிறது. அது ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறாராம், அது இனி வரப்போகிறதான இளைப்பாறுதல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கீழ்ப்படியாமல் போய் அந்த இளைப்பாறுதலை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நிருபக்காரன் எழுதலாம். அப்போ இது என்ன இளைப்பாறுதல் சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து காலமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் வேலைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறதான இளைப்பாறுதல். ஆமென். ஹல்லேலூயா. வேலையை முடித்து இந்த பூமியில் ஓய்ந்திருக்கலாம், அது ஒரு நாள் தான் ஓய்வு நாள். அடுத்த நாள் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கண்டினியூ யுவர் ஒர்க். ஆனால் இந்த ஓய்வு அப்படி இல்லை, இது லைஃப் லாங். ஆமென். ஹல்லேலூயா. ஓய்வு. ஆமென். அந்த ஓய்வில் நம்ம செய்ய போகிற ஒரே ஒரு விஷயம் இருக்குமானால் தேவனை துதிப்பதும் தேவனை பாடுவதும் அவரை ஆராதிப்பதும் தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு இளைப்பாறுதலின், அற்புதமான இளைப்பாறுதலின் நாளை வைத்திருக்கிறார். அது தேவனோடு தேவனுடைய பிரசன்னத்தில் நித்தியமாக இளைப்பாறுகிறதான இளைப்பாறுதல். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கானானுக்குள்ளே பிரவேசிப்பது அது ஒரு இளைப்பாறுதல் என்று சொன்னால் அதை ஒருவேளை நம்ம இப்படி எடுத்துக்கலாம், நம்முடைய ரட்சிப்பாக அதை எடுத்துக்கலாம். கானானுக்குள்ளே பிரவேசிப்பது என்னுடைய ரட்சிப்பாக இருக்குமானா இந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பது தான் என் ரட்சிப்பினுடைய பூரணமாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ யோசுவாவின் இடத்துல ஆண்டவர் சொன்னது போல இளைப்பாறுதலுக்குள்ளே நீ பிரவேசி, கானானுக்குள்ளே அவங்கள கொண்டு போன்னு சொன்னால் அதோடு அது முடிஞ்சிடல. இன்னும் ஒரு இளைப்பாறுதலை குறித்து கர்த்தர் பேசுகிறாரு, அது வரப்போகிறதான இளைப்பாறுதல். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் பரதேசியில் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
இன்னும் அவங்க யாரும் பரலோகத்துக்கு போகல, பரதேசி பேரடைஸ்ன்றதான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நாட்கள் வரும்பொழுது தான், ஆமென், ஹல்லேலூயா, ஆமாம், அந்த 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 பரம எருசலேமையே கர்த்தர் இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். வானம் பூமி ஒளிந்து போகும். ஆமென், அதுதான் பரலோக ராஜ்யம். ஆமென், நித்தியமாய் வாழுகிறதான வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த மார்க்கத்தில், இந்த வழியில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். இருக்கீங்களா எல்லாரும்? அப்போ ஒரு 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 அற்புதமான ஒரு நித்திய இளைப்பாறுதலை கர்த்தர் உனக்கு எனக்கு வச்சிருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, அவங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, வேதனை இல்லை, அவருடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அந்த நாட்கள். ஸ்தோத்திரம். ஆமென். அதனால் இது ஒரு அழகான அற்புதமான ஒரு இளைப்பாறுதலின் நாட்கள். ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, யாத்திராமத்தின் புஸ்தகம் 33:14 நம்ம எடுத்ததான வசனம். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். படிங்க பிரதர். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இது என்ன ஆண்டவர் சொல்கிறார்? என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும் மோசே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொன்னால், இது நீ இனிமேல்ட்டு ஓய்வேடு என்பதோ அப்படியெல்லாம் இல்லை. ஸ்தோத்திரம். இது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், நான் உன் கூட நடப்பதினாலே, நான் உன்னோடு கூட வருவதினாலே, என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பதாய் போவதினாலே, ஆமென், ஹல்லேலூயா, நீ என்னை சார்ந்திருப்பதினாலே, என்னை நம்பி இருப்பதினாலே உன் இருதயத்துக்குள்ளே உண்டாகிறதான ஒரு நம்பிக்கை என்கிற இளைப்பாறுதல். ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் உன் இருதயம் கலங்க வேண்டியதில்லை. பிகாஸ் நான் உன் கூட இருக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை உன் இருதயம் நம்புகிறதுனால, விசுவாசிப்பதினாலே, என்னை நீ விசுவாசிப்பதினாலே, அது நிமித்தம் உன் இருதயத்துக்கு உண்டாகிறதான ஒரு அமைதல், ஒரு இளைப்பாறுதல், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ரெஸ்டான ஒரு லைஃப். ரெஸ்ட்னா ஓய்வு இல்லை, வேலை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஒரு ஸ்ட்ரகிள் வரணும். அந்த ஸ்ட்ரகிளை என் ஷோல்டரில் நான் சுமக்க போகிறது இல்லை, அந்த ஸ்ட்ரகிள் என்னை பாதிக்க போகிறது இல்லை. என் கூட ஒருவர் இருக்கிறார், அவர் அதை ஓவர் கம் பண்ணுவார். அதுதான் எனக்கு இளைப்பாறுதல். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோதரம். முதல் பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு டே விடும் போது ஏன் அழுகுறாங்க? ஓன்னு அழுவுதையா? சோதரம். நீங்களும் கேட்டு வாசலில் நின்று நீங்களும் கூட சேர்ந்து அழுது நிற்கிறீங்களையா? இவ்வளோ நாள் கூடவே இருந்த அப்பாவும் இல்லை, அங்கே அம்மாவும் இல்லை. இவ்வளோ நாள் கூட இருந்த அண்ணனும் இல்லை, தங்கச்சியும் இல்லை. நீ விட்டுட்டு போவேன்ல சொல்கிற. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்வீட்டை கொண்டு போய் ஸ்கூலில் விடும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஏமாத்தின்னு இருப்பேன். இதோ இங்கே தான் அப்பா நின்று இருப்பேன். சோதரம். ஆமென். இங்கே தான் நிற்பீங்களா? ஆமாம், இங்கே தான் நின்று இருப்பேன். நீ எதனா அப்படி கூப்பிட்டுனா வந்துடுவேன். சோதரம். அவளும் சத்தியமாக நினச்சிக்கினா நான் அங்கேயே நின்றுக்கிறேன்னு. அருமா தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த டேடி போய் பேசி ஏமாற்றி என்ன இங்கே விட்டு வந்துக்கிறாருன்னு. ஆமென். அந்த மாதிரி தான் நீங்களும். ஹல்லேலூயா. இங்கே தான் நிற்கிறேன். அப்போ ஏன் அழுகுறோம்? ஏன் அழுகுது அப்படின்னா, கூட இருந்தவன் இல்லை, என்ன பண்ணல, இல்லை, அப்பா கூட இல்லை, அம்மா கூட இல்லை. அதனால தான் பயம் வருது. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்புறமா ஒரு காலம் வரும்போது அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? தயவு செய்து நீ என்ன பண்ண, அந்த ஸ்கூலுக்கு பக்கமே வராத. சோத்திரம். ஆமாம், நீ அந்த பக்கமே வராத, நானே போய்க்கிறேன், நானே வந்துக்கிறேன். தயவுசெய்து என் ஃப்ரெண்டு கண்ணு முன்னாடியெல்லாம் வந்து நின்று அதை போயிடு அப்படின்னுறான் ஒரு காலகட்டத்தில். சோத்திரம். அவனுக்கு அவ்வளோ இளைப்பாறுதல் ஆகிடுது. சோத்திரம். ஆமாம். அப்போது நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னுறது தான் தைரியம். வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போகிறோம், என்ன சொல்லி அனுப்புகிறாங்க ஏர்போர்ட்டில்? பத்திரம், பாதுகாப்பாக இரு, என்ன எவன் பொருளையும் வாங்கி வச்சுக்காத, அது இது எவனை எதனா கொடுத்தான்னா வாங்கி பெட்டியில் வச்சுக்காத, கவனம் போனால் பயப்படுறவன கூட என்ன பண்ணுவான், அங்கே பயமுறுத்தி அவன் அழுவோ இவன் அழுவோ. சோதரம். கண்ணு தொற்றுன்னு தான் உள்ளே போகும்போதே திக்கு பக்கன்னு தான் இருக்கும். ஏன்னா கூட யாரும் இல்லை, எல்லாவனும் அந்நியர்கள். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இது வாட் கைண்ட் ஆஃப் பீஸ், வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா, someone is there for me.
எனக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்காய் வாதாடுவார், அவர் எனக்காய் யுத்தம் செய்வார், அவர் எனக்காய் அற்புதம் செய்வார், அவர் எனக்காய் இல்லாதவைகளை உருவாக்கி தருவார், இந்த எதிராளி கைகளுக்கு என்னை தப்புவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜனத்தோடு நான் என்ன சொல்லுகிறேனோ அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி தருவார். அப்படிப்பட்ட ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் அந்த இருதயத்துக்கு பீஸ். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ரெஸ்ட் எடுனவுடனே உடனே டென்ட்டு போட்டு மோசே ரெஸ்ட் எடுத்துட்டு ஓகே நீங்களாம் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரா? இல்லை. அதுக்கப்புறமாவும் டஃப் ஜாப் தான் நடத்தின்னு போகணும். பிரச்சனைகள் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணாலும் மோசேக்கு இளைப்பாறுதல் என்னென்னா, என் தேவனுடைய சமூகம் எங்களோடு கூட வந்து கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோதரன், இந்த காலையில் அற்புதமான தெய்வன் நம்ம ஆராதிக்கிற தேவன். ஆமென். இந்த இளைப்பாறுதல் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இளைப்பாறுதலை நம்ம உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நியூ டே, ஒவ்வொரு நாளும் ஒரு நியூ ப்ராப்ளம்ஸ். இல்லை, திடீர்னு ஒவ்வொரு காரியங்களை நம்ம செய்ய வேண்டியதாக போகுது. ஒரு காரியத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியெல்லாம் கால் எடுத்து வைக்கும் போது நம்ம எந்த தைரியத்தில் போகிறோம்னு சொன்னால், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் என் கூட ட்ராவல் ஆகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அதுதான் நமக்கு நிம்மதியும் இளைப்பாறுதலும் தைரியத்தையும் நமக்கு தருது. ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சோதரம், நான் முதல் என்னுடைய வாழ்க்கையில் முதல் நியூ கார் எடுத்தபோது செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் ரொம்ப வருஷங்கள் ஓட்டியிருந்தேன். அம்பாஸ்டர் ஓட்டினேன், அப்புறமா ஓம்னி, மாருதி ஓம்னி ஓட்டியிருந்தேன். இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் வண்டிங்க. நான் நியூ கார் எடுக்கணும்னு யோசித்த போது அப்போ தான் சாண்ட்ரோ வெளியே வந்ததான ஒரு காலம். எங்கே பார்த்தாலும் குட்டியாக டொயங்கன்னு ஓடும். அது ஓடும் போதெல்லாம் சைமன் உட்கான்னு அதை பார்த்தாலே கத்துவான், டேடி 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 டேடி, அதான் அந்த வண்டி அண்ணன்னு காட்டுவான். அவனுக்கு அந்த வண்டி வேணும், ஏன்னா நல்லா சோப் டப்பா மாதிரி ஒரு இது ஓடும், சாண்ட்ரோ. தென் வி தாட் ஓகே நம்ம ஒரு வண்டி எடுத்தா என்ன அப்படின்னு போயிட்டு ஷோரூம் போயிட்டு ரேட்டெல்லாம் விசாரிச்சுட்டு ஷோரூமில் கொடுத்த அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்தோம். எங்கள் மாமனாரெல்லாம் சந்தித்தோம், பேசணும். அப்போ நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஏறக்குறைய 15 வருஷத்துக்கு மேலே அங்கே தான் இருந்தோம். அப்போ எங்கள் மாமனார் எங்களை பார்த்து சொன்னார், லோன் போட்டு புது வண்டி வாங்கலாம், புது கார் நல்லா தான் இருக்கும், ஆனால் மாதம் என்ன பண்ணணும், இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐ கட்டாமல் சேட்டு வண்டியை தூக்கின்னு போயிட்டான்னா அப்போ தெரியும். அதனால் ஒழுங்காக என்ன பண்ணுங்க, செகண்ட் ஹேண்ட் வண்டியை ஓட்டுங்க. இதுதான் அவங்க சொன்னதான ஆலோசனை. ஏன் இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய பயம். நம்ம ஒரு புது கார் வாங்கிடக்கூடாதுன்னு எண்ணம் கிடையாது. சில நேரத்தில் நம்ம அப்படி நினச்சிப்போம், ஏன்னா நம்ம புத்தி அந்த மாதிரி கிறுக்கு புத்தி. அது மாதிரி பாரு என்ன மாதிரி ஐடியா கொடுக்குறான் பாரு இந்த ஆள் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அது அல்ல. பெற்றோர்கள் கூட ஒரு காரியம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீ கெட்டு போனதுக்கும் இல்லை, அதில் அவங்களுடைய பயம் உள்ளே இருக்குது. ஆமென். சரி, நான் ஐயோ என்னடா இது போச்சு பழகுதே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே இருந்தோம். அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி செய்யுங்க அப்படி. சரின்னு ஜெபம் பண்ணி பார்த்தா அப்போ எனக்குள்ளே ஒரு தைரியம், இந்த தைரியம் வந்துடுச்சு. சோத்திரம், ஆமென். பார்த்துக்கலாம்டா. ஸோ இவ்வளோ வசதிகளெல்லாம் அப்போ ஒன்றும் கிடையாது, பார்த்துப்போம். அப்போது இன்னும் ஒரு 4000 சில்லரை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இஎம்ஐ அந்த காலத்தில், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்படின்ட்டு நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணால் என் மனசுக்கு சமாதானமாக இருக்குது, நம்ம இதில் இறங்கிடுவோன்னு சொல்லிவிட்டு இறங்கி புது வண்டி எடுத்தோம் பாருங்கள். ஆமென், சோத்திரம். அதுதான் இந்த இளைப்பாறு, அதுக்கு தான் சொல்ல வரேன். சோத்திரம், ஆமென். அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வருது இல்லை, பார்த்துக்கலாம், இறங்கிடுவோம், செஞ்சிடுவோம், கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னு தைரியமாக ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க பற்றியா, அதுதான் இளைப்பாறு. அது எதனால் இறங்குறீங்க நீங்கன்னா, என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை விட்டுட மாட்டார், என்னை வெட்கப்படுத்திட மாட்டார், என்னை தலைகுனியை வச்சிட மாட்டார். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அன்னையிலேருந்து எத்தனையோ வாகனங்கள் மாற்றிட்டேன், எத்தனை வண்டிகள் ஓட்டிட்டோம்ல, எல்லாம் இஎம்ஐயும் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதை இப்போவும் இஎம்ஐ கட்டின்னு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. திடீர்னு பயம் வரத்தான் செய்யுது. சோத்திரம், ஆமென்.
திடீர்னு பயம் வருது. மாதம் அந்த இஎம்ஐ கட்டணும், இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்குது, இன்னும் ஆகுமோ ஏதாகும் பயம் வருது. ஆனால் பயம் வரும்போதெல்லாம் என்னது, கர்த்தர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் கிருபையினால் ஒரு மாதம் இஎம்ஐ கூட தவறி போக கர்த்தர் விடலை. எந்த சேட்டம் வந்து என் வண்டியை தூக்கின்னு போகிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது உன் இருதயத்துக்குள்ளே ஒரு அமைதலையும் ஒரு சமாதானத்தையும் நீ உணர்வாயானால் அதுதான் கர்த்தர் சொல்கிறார், லெட்ஸ் கோ, டூ இட். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோடு இறங்கி நம்ம போகிறோம் பற்றியா, அதுதான் கர்த்தர் என் கூட வரார். எந்த தைரியத்திலடா பண்ணுற நீ அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம், கர்த்தர் என் கூட வரான்ற தைரியத்தில் நான் பண்ணுறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமென், சோத்திரம். சமீபத்தில் கூட சைமன் ஒரு முடிவு எடுத்தார், என்கிட்ட உட்காந்து அதை பற்றி பேசினார். நான் என்ன சொன்னேன், வானாப்பா எதுக்கு வருடத்தை ஏன் வேணான்ற அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை நான் இந்த முடிவு எடுத்துட்டேன், இது எனக்கு வேணான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னார். அவருக்கு வரதான ஒரு காசு, மாதம் அவருக்கு வரதான காசை அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இது வேணாம் அப்படின்றார். எனக்கு மனசு என்ன சொல்லுதுன்னா, நீ வேணான்னு சொல்கிறா, எனக்கானா கொடுறா, நீ வாங்கி எனக்கானா என்ன பண்ண கூடு, எனக்கானா யூஸ் ஆகுமே. நீ நம்ம மனசு அங்கலாய்க்குது. ஆனால் வெளியே தான் சொல்ல, இப்போ மைக் போட்டு சொல்லிட்டேன். ஆனால் அவன் ஒத்துக்கவே இல்லை. இல்லை நான் ஜெபம் பண்ணேன், ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ், அதனால் நான் நோ சொல்ல போகிறேன் அப்படின்ட்டான். ஒருத்தவங்க வந்து தெய்வனோடு கூட உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம ரொம்ப அதில் என்ன பண்ண முடியாது, தலைமை. நான் சொன்னேன், ஓகே நீ ஜெபம் பண்ணி உனக்கு கர்த்தர் அப்படி தான் நடத்துகிறாருன்னா ஓகேப்பா அப்படின்ட்டேன். அதனால் அவருக்கு வரவே மாதந்தோறும் வருகிறதான ஒரு வருமானத்தை என்ன பண்ணிட்டாரு, வானான்ட்டா. எந்த தைரியத்தில் பண்ணுறாரு அப்படின்னா அதான் சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்துப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோதரம். அதுதான் இந்த இளைப்பாறுதல். அப்போது நீங்களும் உங்கள்கிட்டையும் நான் மைக் கொடுத்தேன்னா இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் நீங்களும் சொல்லுவீங்க. ஆமென், சோதரம். அதனால் நம்முடைய லைஃப்பில் பாருங்கள், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நாம் பல நேரங்களில் தயங்கி கொண்டே இருப்போம். திடீர்னு பட்டுன்னு இறங்கிடுவோம். ஏன்டா இவ்வளோ நாள் நீ இறங்கலே பயந்து நின்று, என்னன்னா அதுதான் ஏதோ ஒன்று கர்த்தர் உனக்குள்ளே தந்திருப்பார், அவர் டிகர் பண்ணியிருப்பார். ஆமென், அவர் சொல்லியிருப்பார், நான் பார்த்து கொள்கிறேன், செய். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் மோசே தேவனிடத்தில் போய் அழுது நின்ற பொழுது கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். எனவே எந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் மோசே இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வரணும்னு ஆண்டவர் நியமித்திருந்தாரோ அது வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் இந்த ஜனத்தை நடத்தி கொண்டு வர கர்த்தர் மோசேயை தலைவனாய் வைத்திருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமாம், அடுத்த லீடரை உருவாக்கிட்டு தான் அவர் கடந்து போனார். எனவே இந்த காலையிலேயும் அன்பு சகோதரா சகோதரியே, அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உனக்கு இந்த அற்புதமான இளைப்பாறுதலை தரக்கூடியவர். நம்பர்ஸ் என்னாமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 33ஆம் வசனம். என்னாகமம் 10:33. நம்பர்ஸ் சாப்டர் 10 verse 33. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. Praise the Lord. Hallelujah. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு முன்பதாய் சென்றதான். எதற்காய் முன்னாடி சென்றது அப்படின்னு சொன்னால், அவர்கள் எந்த இடத்துல இளைப்பாற வேண்டும் அல்லது எந்த இடத்துல டென்ட் அமைக்க வேண்டும், எங்கே அவங்க நிற்கணும் என்ப ஸ்தலத்தை தேடி கண்டுபிடிக்கும்படி அவர்களுக்கு முன்பதாய் சென்றது. ஒரு அலையில் சொல்லாமா? ஆமென். அப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டினா கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் அல்லது தேவன் ஏன் எனக்கு முன்னாடி போகிறார் அப்படின்னு சொன்னால், he will find out the place. ஆமென். where to rest, எங்கே நான் இளைப்பாற வேண்டும், எந்த இடம் அதற்கு ஏற்றதாக இருக்கும், எது அமைதலை தரும், எங்கே சத்துரு வரமாட்டான், இவைகள் எல்லாம் கண்டுபிடிக்க ஆமென் எனக்கென்று ஒரு இளைப்பாறுகிற இடத்தை உருவாக்குவதற்காய் தேவன் உனக்காய் எனக்காய் முன் சென்று கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமாம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு இன்கம் வேணுமா, அது எப்படி இன்கம் வரணும், எங்கேருந்து வரணுன்றத கண்டுபிடிச்சி உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அவர் முன்னாடி போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள், மேகம் என்ன பண்ணுச்சான், இஸ்ரவேலுக்கு மேலே நின்று கொண்டே இருக்கும். அதை தான் ஜனம் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்போ இவங்க கூடாரம் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மேகம் மூவ் ஆகி அப்படி நகருதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, இவர்களும் கூடாரத்தெல்லாம் பிரித்து எடுத்துக்கொண்டு அந்த மேகத்தை பார்த்துட்டே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அகெயின் அந்த மேகம் எங்கே நிற்குதோ அங்கே தங்களுடைய கூடாரங்களை அமைப்பாங்க. காரணம் என்னென்னா, திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ, இது உனக்கு ஏற்ற இடம். ஆமென், ஹல்லேலூயா. என்று கர்த்தர் ஒவ்வொன்றையும் நமக்கு ஏற்றதான காரியங்களை உருவாக்கி தருவதற்காய் அவர் முன் செல்லுகிறார். அந்த இளைப்பாறுதலையும் உன் வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆமென், நம்ம யோசித்து கவலைப்பட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்லை. நம்மளால் முடிந்த சில விஷயங்களை நம்ம செய்வோம். ஆனால் பிள்ளைங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கணும், எங்கே போகணும், என்ன ஏது, எல்லாவற்றையும் யோசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் அந்த இடங்களுக்கு நடத்தி கொண்டு போய் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இருக்கீங்களா எல்லாரும்? அதனால் பெரிய பிள்ளைகளெல்லாம் வைத்திருக்கிறீங்க, திருமண காரியங்களெல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு திருமணம் பண்ணி முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் இளைப்பாறுதல் இருக்கும், அருமா அடுத்ததை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சுருப்பீங்க, அவனுடைய படிப்பை குறித்து யோசிப்பீங்க, அவனை என்ன பண்ணணும், அடுத்தது எந்த கோர்ஸில் சேர்க்கணும், so many things உங்களுடைய மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த நல்ல இடங்களுக்கும் நல்ல துறைமுகத்திற்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவனுடைய பிரசன்னம் தான் உங்களுக்கு முன்னாடி போகுது. அது நல்ல துறைமுகத்தில் கொண்டு போய் உன்னை இளைப்பாற வைக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தைகள், ஆமென், இந்த வசனங்கள் உங்கள் இருதயத்துக்கு வேண்டிய இளைப்பாறுதலை தரட்டும். நிறைய வித்தியாசமான இளைப்பாறுதலை நம்ம பார்த்துருக்குறோம். இதில் எந்த இளைப்பாறுதல் இன்றைக்கு உங்களுக்கு அவசியமோ அதை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஆமென். நாம் கண்களை மூடிச்சோம் பண்ணுவோம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே வந்து உம்மை ஆராதிக்க நீ தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும், நான் உமக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரப்பா. இன்றைக்கு அந்த வசனங்களை தியானிக்க நீ பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. அந்த வசனத்துடைய பின்னணியத்தை தியானிக்கவும், உம்முடைய சமூகம் என்றால் என்ன என்பதை தியானிக்கவும், இளைப்பாறுதல் என்றால் என்ன என்பதை தியானிக்க நீ தந்த நல்ல நேரங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர் நீராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலையும் தேவன் இருதயங்களிலே சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும், ஆண்டவரே, அவர்கள் தாபிரித்து தங்க, ஆண்டவரே, ஏற்ற இடங்களையும் நீர் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய ஜனத்தின் மீது உம்முடைய கண்கள் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்புவீராக. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா.